ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி a புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 3ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியும் மொழித்திறன் பயிற்சி பகுதியும் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல இயல் 2ல இருக்கக்கூடியதை பார்த்தோம். இயல் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கண பகுதியா தொகைநிலை தொடரை பத்தி கொடுத்திருந்தாங்க. இப்போ இயல் 3ல தொகாநிலை தொடர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? தொகைனா என்னது? மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு தொடர்ல ஒரு சில சொற்கள் மறைந்து வந்துச்சு, மறைந்து வந்து கூட பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகைநிலை தொடர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நீர் பருகினான் அப்படிங்கிற தொடர்ல இதற்கான பொருள் என்ன? நீரை பருகினான் அப்படிங்கறதா பொருள். அப்ப நீர் பருகினான்ங்கிறதுல நீரை பருகினான்ங்கிற பொருள் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற அந்த உருவானது, வேற்றுமை உருவானது மறைந்து வருகிறது. மறைந்து வந்தாலும் கூட நம்மளுக்கு பொருள் புரியுது. சோ இந்த மாதிரி ஒரு உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது தொகைநிலை தொடர் அப்படிம்பாங்க. தொகைனா மறைந்து வருதல் அப்படின்னு பொருள். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, மலர்கை. மலர்கை அப்படின்னா என்ன பொருள்? மலர் போன்ற கை அப்படின்னு அர்த்தம். அப்ப மலர்ங்கிறது ஓமை, கைங்கிறது அந்த ஓமையால் விளக்கக்கூடிய பொருள். ஏன்னா எதை மலரோட ஒப்பிடுறோம்? கையதான் ஒப்பிடுறோம். அப்ப அந்த மலர் போன்று, மலர் எப்படி மென்மையாக இருக்குமோ அது போன்றது இந்த கை அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிங்கும் பொழுது அந்த மலரினால் விளக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா கை. அப்ப மலர்ங்கிறது ஓமை, கைங்கிறது ஓமேயம். இந்த இரண்டுக்கும் நடுவுல போன்ற அப்படிங்கிற உருவானது இங்க மறைந்து வந்திருக்கிறது. மலர் கைனா என்ன பொருள்? மலர் போன்ற கைன்னு அர்த்தம். அப்ப அந்த போன்ற அப்படிங்கிற அந்த உருவு மறைந்து வந்துள்ளதுனால் இது வந்து ஒரு தொகைநிலை தொடர். அதுலயும் ஓமை உருவு மறைந்து வந்ததுனால ஓமை தொகை நிலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு சொல்லுருவு மறைந்து வந்தால் அது தொகைன்னு தெரிஞ்சுச்சா? அப்ப எந்த ஒரு சொல்லுருவும் மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து பொருள் தந்துச்சுன்னா அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகாநிலை தொடர் அப்படிம்பாங்க. அதாவது இதற்கு அப்படியே ஆப்போசிட், எதுவுமே மறைஞ்சு வராம எல்லாமே வெளிப்படையா வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறித்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட்ல இயல் 5ல உங்களுக்கு இதே தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் வந்து கொடுத்திருக்காங்க இலக்கண பகுதியா. சோ அந்த வகுப்புகளையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் எலாபரேட்டடா டீட்டெயில்டா இருக்கும். சோ அதனால அந்த வகுப்புகளை மறக்காம பாருங்க. அதற்கான வீடியோ கிளாஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப தொகாநிலை தொடர்னா என்னன்னு புரிஞ்சிச்சுல்ல? சோ அதைத்தான் இங்க முதல் 2 வரியில கொடுத்திருக்காங்க. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். இப்ப எடுத்துக்காட்டா இங்க பாருங்களேன், காற்று வீசியது, குயில் கூவியதுன்னு இருக்கா? இப்ப காற்று வீசியது அவ்வளவுதான், பொருள் புரிஞ்சிருச்சு. இங்க எதுவுமே காற்றால் வீசப்பட்டது அந்த மாதிரிலாம் எதுவும் உருவுகள்லாம் மறைந்து வரல. காற்றை வீசியது, காற்றை கொண்டு வீசியது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. காற்று வீசியது அவ்வளவுதான், பொருள் வெளிப்படையா புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு உருவுகளோ அல்லது சொற்களோ மறைந்து வரல. அதே மாதிரி குயில் கூவியது, குயில் கூவுச்சு அவ்வளவுதான். இங்கேயும் எந்த ஒரு சொல்லும் உருவும் மறைந்து வரவில்லை. சோ இந்த மாதிரி சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவதுதான் என்னன்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க இங்க பார்க்கணும். இதுல முதல்ல காற்றுன்னு இருக்கு. காற்று என்னும் சொல் எழுவாயாகவும் வீசியது என்பது பயனிலையாகவும் தொடர்ந்து நின்று வேறொரு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. அதே போன்று இரண்டாவது தொடர்ல எழுவாய், குயில் அப்படிங்கிறது எழுவாயாகவும் கூவியதுங்கிறது பயனிலையாகவும் தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருகின்றது. வேற எந்த ஒரு சொல்லும் இல்லாமல் வேற எந்த ஒரு சொல்லும் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளை தருகிறது அப்படின்றாங்க. இது எதற்காக சொல்றாங்கன்னா அடுத்து வரக்கூடிய எழுவாய் தொடர்னா என்னன்னு இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எழுவாய் அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா? 9th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இலக்கண பகுதியா வந்து உங்களுக்கு தொடர் இலக்கணத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த தொடர் இலக்கணத்துல எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செயவிடு பொருள்னா என்னங்கறத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ கிளாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ இப்ப எழுவாய்னா என்ன? ஒரு தொடர்ல யார், எது, எவை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாய் அமையக்கூடிய சொற்களைத்தான் எழுவாய்மோ. இப்ப காற்று வீசியது, இந்த தொடர்ல எது வீசியது? காற்று. அப்ப எதுங்கிற கேள்விக்கு பதிலா எது வருது? காற்றுங்கிறது வருதான். அப்ப இந்த தொடர்ல எது எழுவாய்னா காற்றுங்கிறதா எழுவாய். ஓகேங்களா? அப்ப ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் கேள்விகளுக்கு பதிலாய் அமையக்கூடிய சொற்கள் தான் எழுவாய். அடுத்து பாருங்க, குயில் கூவியது, எது கூவியது?
குயில் கூவியது. அப்ப எதுங்கிறதுக்கு பதிலாக எது வருது? குயில். அப்ப இதுதான் எழுவாய். ஓகேங்களா? அடுத்தது பயனிலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சொற்றொடர்ல முழு பொருளை தரக்கூடிய ஒரு சொல் எதுவோ அதுதான் பயனிலை. அந்த சொல் இருந்தாதான்ப்பா அந்த தொடரே வந்து பொருள் தரும். அந்த சொல் இல்லைன்னா ஒரு பொருளும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல் தான் வந்து என்னன்னா பயனிலை. அந்த பயன் தரக்கூடிய, அதாவது அந்த சொற்றொடருக்கு பொருளை தரக்கூடிய, பொருள்னா பயன், அந்த பொருளை தரக்கூடிய அந்த சொல்லைத்தான் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயனிலையாக வரக்கூடிய சொல் 3 சொற்களும் வரும். அதாவது ஒரு பெயர் சொல் கூட பயனிலையா வரலாம், ஒரு வினை சொல்லும் பயனிலையா வரலாம், ஏன் ஒரு வினாச்சொல் கூட பயனிலையா வரலாம். ஓகேங்களா? பெயர் சொல் வந்தா அது பெயர் பயனிலை, வினாச்சொல் வந்தா அது வினை பயனிலை, வினாச்சொல் வந்தா அது வினா பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1 தொடர் இலக்கணத்துல டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். இப்ப இங்க பாருங்களேன், காற்று வீசியது. காற்றுன்னு இருந்தா அது தொடரே கிடையாது, வெறும் ஒரே ஒரு சொல் தான். அப்ப வீசியதுங்கிற இன்னொரு சொல் வரும்பொழுதுதான் இது ஒரு தொடரா மாறுது. தொடரா மாறுவதோடு மட்டும் இல்லாம முற்று பொருளை தருகிறது. முற்று பொருள்னா முழுமையான பொருளை தருகிறது. அப்போ இந்த தொடருக்கு முழுமையான பொருள் தரக்கூடியது எது? இந்த வீசியதுங்கிற அந்த சொல் தான். அப்ப அதுதான் இங்க பயனிலை. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. வீசுதல் அப்படிங்கிறது, வீசியது அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல்லா, வினா சொல்லா, அல்லது வினை சொல்லா? வினைச்சொல். வீசியது அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை, ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ ஒரு செயலை குறிக்குது அப்படின்னா அது ஒரு வினைச்சொல். அப்ப வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளதனால் இதை வினை பயனிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இங்க வீசியதுங்கிற பயனிலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குயில் கூவியது. இங்கேயும் அதே மாதிரிதான். குயில்ங்கிறது எழுவாய்ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்ப கூவியது அப்படிங்கிறது வந்து, இப்ப குயில்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது வெறும் ஒரு சொல். குயில் கூவியதுங்கும் போது அது ஒரு தொடர் ஆகுது. குயில் கூவியதுன்னா ஒரு பொருள் முற்று பெறுகிறது. அப்ப அந்த கூவியதுங்கிற சொல் வந்து சேர்வதனால்தான் இந்த தொடருக்கு பொருள் முற்று பெறுகிறது. அதனால் இந்த கூவியதுங்கிறது தான் என்னது? பயனிலை. கூவியதுங்கிறது ஒரு வினையை குறிப்பதனால் இது ஒரு வினைச்சொல். வினைச்சொல் பயனிலையாக வந்ததனால் இது வினை பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி தொகை நிலை தொடர்களை 6 வகையா பிரிச்சோமோ அதே மாதிரி தொகாநிலை தொடர்களை 9 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், அடுத்தது வினை முற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி 9ஆக பிரிக்கிறார்கள். இதுல முதல் வகை எது அப்படின்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா என்னன்னா, எழுவாய் அதுக்கடுத்து ஒரே ஒரு பயனிலை, அவ்வளவுதான். மொத்தமா அந்த தொடர்ல 2 சொல் தான் இருக்கணும். முதல் சொல் எழுவாயா இருக்கணும், இரண்டாவது சொல் ஒரு பயனிலை சொல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த தொடருக்கு ஒரு முழு பொருள் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பயனிலைங்கிறது ஒரு பெயர் சொல்லாவும் வரலாம், வினை சொல்லாவும் வரலாம், வினா சொல்லாவும் வரலாம். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 2மே கூட இது என்னன்னா எழுவாய் தொடர் தான். இதுல வினைச்சொல் வந்து பயனிலையாக வந்திருக்கு. ஆனா வினாச்சொல்லும் பெயர் சொல்லும் வர மாதிரி கூட வரலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், இங்க இனியன் கவிஞர் அப்படின்றாங்களா? இதுல யார் கவிஞர், யார் கவிஞர் அப்படிங்கும் போது இனியன் வருமா? அப்போ யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலா எது வருது? இனியன் வருதா? அப்ப இதுதான் வந்து என்னது? எழுவாய். யார், எது, எவை கேள்விகளுக்கு பதிலாக வருவதுதான் எழுவாய். அப்போ யார் கவிஞர் அப்படிங்கும் போது இனியன் கவிஞர் அப்படிங்கும் போது, அப்போ இனியன் அப்படிங்கறதுதான் இங்க எழுவாய். ஓகேங்களா? அடுத்தது கவிஞர் அப்படிங்கிறது என்ன? இனியன் கவிஞர். அப்ப கவிஞர்ங்கிற அந்த சொல் வந்து இந்த இனியனோட சேரும் பொழுது ஒரு முழு பொருளை தருது. 2 சொற்கள் சேர்ந்துச்சுன்னா அது தொடர். அந்த தொடருக்கு ஒரு பொருளும் நம்மளுக்கு கிடைக்குதா? இனியன் கவிஞர்னா இனியன் ஒரு கவிஞர் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குதா? சோ அப்ப இங்க பொருள் முற்று பெற வைக்கக்கூடிய சொல் எதுனா இந்த கவிஞர் அப்படிங்கறதுதான். அப்ப கவிஞர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லா, வினை சொல்லா, வினா சொல்லான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல். அப்போ பொருள் முற்று பெற வைக்கக்கூடிய சொல் பயனிலை. அப்ப கவிஞர்ங்கிறதுதான் பயனிலை. இந்த பயனிலை சொல் ஒரு பெயர் சொல்லாக வந்திருக்கிறதுனால இதை பெயர் பயனிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த தொடர்ல எழுவாய் பயனிலை மட்டும்தான் வந்திருக்கு. எழுவாய் முதல்ல வந்து அதற்கடுத்து ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினா சொல்லோ வினை சொல்லோ பயனிலையாக தொடர்ந்து வருவதுதான் எழுவாய் தொடர். அப்ப இது எழுவாய் தொடர். ஓகேங்களா? அடுத்தது காவிரி பாய்ந்தது. எது பாய்ந்தது? காவிரி. அப்ப எதுங்கிற கேள்விக்கு பதிலாய் வருவது எழுவாய். அப்ப காவிரிங்கிறது எழுவாய்.
அடுத்தது காவிரி பாய்ந்தது. பாய்ந்ததுங்கிற அந்த சொல் வந்து சேரும் பொழுது இது ஒரு தொடரா மாறுது. தொடரா மாறுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு முழு பொருளையும் தருகிறது. அப்ப பாய்ந்ததுங்கிற சொல் வந்து சேர்வதால் தான் ஒரு முழு பொருளை தரக்கூடிய ஒரு தொடராக மாறுகிறது. அப்போ அந்த பாய்ந்ததுங்கிறது தான் பயனிலை. அடுத்தது இந்த பயனிலை அப்படிங்கிற இந்த பாய்ந்ததுங்கிற சொல்லானது ஒரு வினையை குறிக்கிறது. அதனால இது வந்து ஒரு வினை பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எழுவாய் முதல்ல வந்து பயனிலை அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஒரு எழுவாய் தொடர். ஓகேங்களா? அடுத்தது பேருந்து வருமா? இந்த வினாத்தொடரை பொறுத்த வரைக்கும் யார், எது, எவை அப்படிங்கிற கேள்விதான் எழுவாய்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த வினாத்தொடரை பொறுத்த வரைக்கும் வினா சொல் தான் பயனிலை. அதை டைரக்டா நீங்க எடுத்துக்கோங்க. அது இல்லாம மீதி என்ன இருக்கோ அதுதான் எழுவாய். சோ அப்படிங்கும் பொழுது பேருந்து வருமா அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வருமா அப்படிங்கறதா வினா சொல். அப்ப இந்த வினாச்சொல் இங்க வரதுனாலதான் இது ஒரு வினா தொடராவே அமையுது. இப்ப பேருந்துன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு தொடரே கிடையாது. அப்ப பேருந்து வருமா அப்படிங்கும் போது அந்த வருமா அப்படிங்கிற அந்த ஒரு வினாச்சொல் அந்த சொல்லோடு சேர்வதனால்தான், இந்த முதல்ல இருக்கக்கூடிய பேருந்துங்கிற சொல்லோடு சேர்வதனால்தான் இது ஒரு வினா தொடராகவே அமைகிறது. ஓகேங்களா? சோ அப்ப இது ஒரு தொடராகவே அமைவதற்கே இந்த வருமா அப்படிங்கிற அந்த வினாச்சொல் தான் முக்கியமானது. அப்படிங்கும் போது அதுதான் பயனிலை. அப்ப வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. ஓகேங்களா? அப்ப பேருந்து எழுவாய். அப்போ எழுவாய் ஒரு வினாச்சொல் பயனிலையாக வந்து பொருள் தருகிறது. அதனால் இது எழுவாய் தொடர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு எழுவாய், அதற்கப்புறம் ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு வினைச்சொல் அல்லது ஒரு வினாச்சொல் வந்து பயனிலையாக வருகிறது அப்படின்னா அதுதான் வந்து எழுவாய் தொடர். இதுவே விழித்தொடர் அப்படின்னா என்னன்னா, விழி விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். அதாவது ஒருத்தவங்களை கூப்பிடுறது பொருட்டாக சொல்லக்கூடிய சொல் தான் வந்து விழி பெயர் அப்படிம்பாங்க. இதுல விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். இப்போ விழியை தொடர்ந்து ஒரு வினை சொல் அமையணும். ஓகேங்களா? இப்ப நண்பா அப்படின்னா கூப்பிடுறோம். நண்பர் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. ஆனா நண்பாங்கும் போது எப்ப கூப்பிடுறோம்? கூப்பிடுற பொருள்ல வருது. அப்ப நண்பா எழுது அப்படிங்கிறோம். அப்ப இந்த நண்பாங்கிறது விழிப்பெயர். இதனை அடுத்து ஒரு வினை சொல்லானது இடம்பெறுவதனால் இது என்னன்னா விழித்தொடர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, வினை முற்றுத்தொடர் மூன்றாவது வகை. வினை முற்றுத்தொடர் அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே ஒரு தொடருடைய இறுதியில தான் வந்து வினை முற்று பெறணும். ஆனா அது முதல்லயே பெற்றுருச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினை முற்று தொடர் அப்படிம்பாங்க. தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினை முற்றானது தொடருடைய முதலில் அமைந்து அறுவகை பெயரையும் கொண்டு முடிவது வினை முற்று தொடர் அப்படிம்பாங்க. அதாவது பாடினாள் கண்ணகி, இதுல பாடினாள் அப்படின்னா பாடி அப்படின்னா வினை முற்று பெறலாம். பாடினாள் அப்படிங்கும் போது வினை முற்று பெற்றுடுச்சு. அப்ப முடிச்சுட்டா, பாடி முடிச்சுட்டா அப்படிங்கிற பொருள்ல வந்துருச்சு. அப்ப வினை முற்று பெற்றுடுச்சு. இந்த மாதிரி ஒரு வினை முற்று தொடரின் முதலில் அமைந்து அதுக்கப்புறமா பெயர் சொல்ல, அறுவகை பெயர் சொல்ல ஏதாவது ஒரு பெயர் சொல் இடம்பெற்றுச்சு. கண்ணகி, அப்ப இது ஒரு சினை பெயர். அப்ப சினை பெயர் இடம்பெற்றிருக்கு. அறுவகை பெயர். பெயர் சொல் 6 வகைப்படும். காலப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு 6 வகைப்படும். அந்த 6 வகையில ஏதாவது ஒரு பெயர் சொல் இந்த வினை முற்றுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்னா அது வினை முற்று தொடர். இப்ப நீங்க கேட்கலாம், மேம் இதுவே இப்படி இருந்துச்சுன்னா, கண்ணகி பாடினாள் இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன தொடர்னு கேட்டீங்கன்னா எழுவாய் தொடர். ஏன்னா முதல்ல கண்ணகி, யார் பாடினால்? கண்ணகி. அப்ப எழுவாய் முதலில் அமைந்து பயனிலை இரண்டாவதாக அமைந்து வந்துச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர். ஆனா இதுவே இப்படி ரிவர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வினை முற்று முதலில் வந்து, அதாவது இந்த இடத்துல இந்த வினை முற்று பயனிலையாக வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல வினை முற்று முதலில் வந்திருக்கிறது. எழுவாய் பின்னாடி வந்திருக்கு. ஆர்டர் மாறி இருக்கு. எழுவாய் பயனிலை ஆர்டர் மாறலாம். எப்பவுமே எழுவாய் முதல்லயும் பயனிலை இரண்டாவதா தான் வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு 9th இயல் 1லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்டர் மாறும்போது தொடர் வகையிலையும் மாறுபாடு ஏற்படும். ஓகேங்களா? எழுவாய் முதலில் வந்து பயனிலை இரண்டாவதாக வந்தால் அது எழுவாய் தொடர். ஆனா பயனிலை முதலில் வந்து எழுவாய் இரண்டாவதாக வருகிறது. அந்த பயனிலையும் ஒரு வினை முற்றாக இருந்தால் அது வினை முற்று தொடர். ஓகேங்களா? சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வரலாம். ரெண்டுக்கும் பொருள் ஒண்ணுதான். கண்ணகி பாடினால், பாடினால் கண்ணகினா பொருள் ஒண்ணுதான். ஆனா கண்ணகிங்கிற எழுவாய் முதலில் வந்தால் அது எழுவாய் தொடர். ஆனா பாடினால்ங்கிற அந்த பயனிலை வினை முற்று, இந்த இடத்துல வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. அந்த வினைச்சொல்லான அந்த வினை முற்று ஆனது பயனிலையாக வரும் பொழுது அது முதலில் வந்தால் அது வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அடுத்தது பெயரச்ச தொடர். ஒரு முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர். பெயரச்சம்னா என்ன? ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம். சோ அந்த மாதிரி ஒரு தொடர் வருதுன்னா அது பெயரச்ச தொடர். எடுத்துக்காட்டா கேட்ட பாடல். இதுல கேட்ட அப்படிங்கிறது கேள் அப்படிங்கிற அந்த வினையை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல கேள் அப்படிங்கிறது வினை முற்று பெற்றுருச்சா? கேட்டார், கேட்கின்றார், கேட்டார் அப்படின்னு முற்று பெற்றுருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை முற்று பெறல. அப்போ ஒரு வினை சொல் முற்று பெறாமல் அதற்கடுத்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது. பாடல் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். அப்ப பாடல்ங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவதனால் இது பெயரச்ச தொடர். அப்ப ஒரு முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அப்ப கேட்டங்கிறது அந்த எச்சமானது பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்ச தொடர். அதுவே வினையெச்ச தொடர் அப்படின்னா என்னன்னா, முற்று பெறாத அந்த வினை பெயர் சொல்லை கொண்டு முடியாமல் ஒரு வினை சொல்லை கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வினையெச்ச தொடர். இப்ப பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சம். ஏன்னா பாடினார், பாடுகின்றார், பாடுவார் அப்படின்னு சொல்லி அந்த வினை முற்று பெற்றுருச்சுன்னா பரவாயில்ல. ஆனா முற்று பெறாமல் அந்த வினைச்சொல் அப்படியே வந்து எச்சமாக வந்து அதற்கு அடுத்து ஒரு சொல் வருது பாருங்க, மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர்ங்கிறது ஒரு செயலை, ஒரு வினையை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வரதுனால இது வினை எச்ச தொடர். ஓகேங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கேட்டுங்கிற எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சு, அதனால அது பெயரெச்சம். ஆனா இங்க பாடிங்கிற இந்த எச்சத்துக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் வரதுனால இது வினை எச்சம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் வேற்றுமை தொடர். ஓகேங்களா? இதுவே வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா வேற்றுமை தொகைம்போம். தொகைனா மறைந்து வருது. ஆனா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றோம்னா எந்த ஒரு சொல்லும், அதாவது எந்த ஒரு வேற்றுமை உருவும் மறையாமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர். இப்போ இந்த இதுல பாருங்களேன், கட்டுரையை படித்தால், கட்டுரையை ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது வேற்றுமை தொடர். ஓகேங்களா? அப்ப வேற்றுமை உருவு வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அன்பால் கட்டினார் அப்படிங்கிறமா, இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற அந்த மூன்றாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வந்திருக்கிறது. அப்ப இது ஒரு தொகாநிலை தொடர். அப்ப மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை போற்றினார் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன். அப்ப அறிஞருக்கு அந்த கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வந்திருக்கிறது. அப்ப வெளிப்படையா வந்துச்சுன்னா அது என்னது? தொகாநிலை தொடர். இதுவே மறைந்து வந்தா அது தொகை நிலை தொடர். சோ அப்ப இங்க வெளிப்படையா வந்ததுனால நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சோ இந்த மாதிரி வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர் எனப்படும். ஓகேங்களா? அடுத்தது ஏழாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னா தனித்து நின்றால் பொருள் தராது. ஆனா வேற ஏதாவது ஒரு பெயர் சொல்லோட அல்லது வினைச்சொல்லோட சேரும் பொழுது அது ஒரு பொருள் தரும். அதைத்தான் இடைச்சொல் அப்படிம்போம். சோ அப்படிப்பட்ட இடைச்சொற்கள் இடம்பெறக்கூடிய சொற்களைத்தான் தொடரைத்தான் இடைச்சொல் தொடர் அப்படிம்பாங்க. இப்ப இடைச்சொல்லானது பெயரோடையோ அல்லது வினையோடையோ ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினைச்சொல்லோடையோ தொடர்வதுதான் இடைச்சொல் தொடர். இப்ப இதுல எடுத்துக்காட்டா மற்றொன்று. மற்றொன்று அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? மற்ற கூட்டல் ஒன்று. இதுல ஒன்று அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணு பெயர், ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மற்ற அப்படிங்கிறது தனித்து நின்றால் பொருள் தராது. ஆனா இந்த ஒன்றுங்கிற இந்த எண்ணு பெயரோட சேரும் பொழுது ஒரு பொருளை தரும். வேற ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த மற்றுங்கிற அந்த இடை சொல்லானது ஒன்றுங்கிற அடுத்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து ஒரு பொருளை தருகிறது. அப்ப மற்றொன்று அப்படிங்கிறது வந்து ஒரு இடைச்சொல் தொடர். ஓகேங்களா? மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். அந்த இடைச்சொல் இடம்பெற்ற தொடர் இடைச்சொல் தொடர். இங்க மற்றுங்கிறது இடைச்சொல்னு ஏன் சொல்றேன்னா அது தனித்திருக்கும் பொழுது பொருளை தராது. அது ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினைச்சொல்லோடையோ சேரும் பொழுதுதான் பொருளை தரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிறது அந்த எண்ணு பெயரோட சேர்ந்து வந்ததுனால் இது என்னன்னா உங்களுக்கு இடைச்சொல் தொடர். ஓகேங்களா? அடுத்தது உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னா உரி சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் ஆல்ரெடி இருக்கும் போதே பொருள் தரும். ஆனா அந்த சொல்லையும் இன்னும் மிகுதிப்படுத்தி காட்டக்கூடிய சொல் தான் உரிச்சொல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ
தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். இப்ப சால சிறந்தது அப்படிங்கிற சிறந்ததுனாலே பொருள் தருது. ஆனா சால சிறந்ததுன்னா இன்னும் மிகச் சிறந்தது அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப அதை உயர்த்தி காட்டுறோம். சோ இந்த மாதிரி ஒரு சொல்லை உயர்த்தி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல் தான் என்னன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சால அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல உரிச்சொல். அதை தொடர்ந்து சிறந்தது அப்படிங்கிற ஒரு வினை சொல்லானது இடம்பெற்றிருக்கிறது. பெயர் சொல் கூட இடம்பெறலாம். ஓகேங்களா? இப்ப மாநகர் அப்படின்னு வருதுன்னா இதுல நகர் அப்படிங்கிறது பெயர் சொல். சோ அப்ப மாங்கிறது என்னன்னா ஒரு உரிச்சொல். அப்ப உரிச்சொல் அடுத்து பெயர் சொல் வந்திருக்கு. அப்ப இது என்னன்னா உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சால சிறந்ததுல சால சிறந்தது. ஓகேங்களா? சிறந்தது அப்படிங்கிற சிறந்ததுமே பெயர் சொல் தான். சிறத்தல் அப்படிங்கிறது பெயரைத்தான் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு வினை சொல்லோ இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அத உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரே சொல் 2 முறை அல்லது 3 முறை அல்லது 4 முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர். இந்த சொற்களை பிரிக்கும் பொழுது பொருள் தரணும். அப்படி இருந்தாதான் அது அடுக்கு தொடர். இங்க ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர்னு கொடுத்திருக்காங்க. பட் 4 வரைக்கும் வந்தாலுமே அது அடுக்கு தொடர் தான். ஓகேங்களா? 4 வாட்டி ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்தாலுமே அது அடுக்கு தொடர் தான். இப்ப வருக 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 அப்படின்றோம். எங்க இடத்துல 3 முறை வந்திருக்கா? இப்ப வருக அப்படிங்கிறது ஒரு பொருள் தருதா? இந்த வருக ஒரு பொருள் தருதா? இந்த வருக ஒரு பொருள் தருதா? சோ இந்த மாதிரி அதை பிரித்தால் பொருள் தரணும். 2 முறை வரலாம், இல்லைன்னா 3 முறை வரலாம், இல்ல 4 முறை கூட வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை அடுக்கு தொடர்பாங்க. இப்ப சலசல அப்படிங்கும் பொழுது இதுல சல அப்படிங்கறத பிரிச்சிங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு. ஆனா இது சலங்கிறத பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. சோ அப்ப இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராத 2 முறை மட்டுமே திரும்ப வரக்கூடியது எதுனா இரட்டை கிளவி. ஆனா 2 முறை 3 முறை 4 முறை வந்தும் பிரித்தால் பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த தொகா நிலை தொடர்கள். தொகா அப்படின்னா ஒரு தொடர்ல எந்த ஒரு சொல்லும் மறையாமல் எந்த ஒரு உருவும் மறையாமல் வெளிப்படையாக பொருள் தருவது தொகா நிலை தொடர். இது 9 வகைப்படும். முதல்ல எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் அதற்கடுத்து பயனிலை வந்துச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர். அதுவே விழித்தொடர் அப்படின்னா ஒரு விழி பெயர், நண்பா, புலவரே, கண்ணா, தந்தையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கூப்பிடும் பொருட்டு ஒரு அழைக்கும் பொருட்டு வரக்கூடிய அந்த விழி பெயர்கள் இடம்பெற்று அதற்கப்புறம் ஒரு வினைச்சொல் இடம்பெற்றுச்சுன்னா அது விழித்தொடர். அடுத்தது வினை முற்றுத்தொடர். ஒரு வினை முற்று ஒரு தொடரையுடைய முதலில் அதற்கப்புறம் ஒரு பெயர்ச்சொல் இடம்பெற்றுச்சுன்னா அது வினை முற்று தொடர். ஓகேங்களா? இப்போ இதையே கண்ணகி பாடினாள் அப்படின்னு மாற்றும் பொழுது இது எழுவாய் தொடராக மாறும். ஏனால் கண்ணகி என்பது எழுவாயாகவும் பாடினாள் என்பது பயனிலையாகவும் வரும். அப்ப எழுவாயை தொடர்ந்து பயனிலை வந்துச்சுன்னா அது என்னது? எழுவாய் தொடர். இந்திய பயனிலையை தொடர்ந்து எழுவாய் வருது. அந்த பயனிலை ஒரு வினை முற்றாக வருவதனால் இது வினை முற்று தொடர்ங்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் அப்படிங்கும்போது கேட்ட பாடல் ஒரு வினை சொல்லானது முற்று பெறாமல் அந்த வினை சொல்லுக்கு அப்புறம் முற்று பெறாத வினை சொல்லை தான் எச்சம்போம். அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்தா அது பெயரெச்சம். அதுவே ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வினையெச்சம். அடுத்தது வேற்றுமை உருவுகள் மறையாமல் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர். கட்டுரையை படித்தால், அன்பால் காட்டினால், அறிஞருக்கு பொன்னாடை. அப்போ ஐ, ஆல், கு ஆகிய வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்திருப்பதனால் இது வேற்றுமை தொடர். ஓகேங்களா? அடுத்தது இடைச்சொல்லானது ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினைச்சொல்லோட தான் எப்பயுமே வரும். சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இடைச்சொல் தொடர். மற்றுங்கிறது இடைச்சொல். அடுத்தது உரிச்சொற்றொடர் அப்படிங்கும் பொழுது ஒரு உரி சொல்லானது ஒரு வினை சொல்லோடையோ அல்லது ஒரு பெயர் சொல்லோடையோ வருவது உரிச்சொல் தொடர். மாநகர், சாலச் சிறந்தது, கடிக்காவல், கடிமணம் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? நனி சிறியது இதெல்லாமே. இப்ப நனி சிறியதுன்னா சிறியதுங்கிறது ஒரு பண்பை குறிக்குது. அப்ப அது ஒரு வினையை குறிக்கல. பண்பை குறிச்சுச்சுன்னா அது பண்பு பெயர். அப்படிங்கும் போது அது ஒரு நனிங்கிறது ஒரு உரிச்சொல். உரிச்சொல்க்கு அப்புறம் ஒரு பண்பு பெயர் வருது. அப்ப ஒரு பெயர் சொல் வருது. சோ அப்ப அது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே ஒரு உரிச்சொல்க்கு அப்புறம் வினைச்சொல் கூட இடம் பெறலாம். ஓகேங்களா? அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா 2 அல்லது 3 முறை ஒரே சொல் அடுக்கி பொருள் தருவது. ஒரு சொல் பொருள் தரும். ஒரே சொல் 3, 4 முறை வருதுனால அதை பிரித்தாலும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் தரும். ஓகேங்களா? அடுத்தது தெரியுமா பகுதி. இந்த பகுதியில எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. அது என்ன கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னா ஒரு
ஒரே ஒரு பெயரெச்சம் மட்டும் இடம் பெறாமல் 2-3 பெயரெச்சங்கள் கூட அடுத்தடுத்து வரும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய பாடல். இதுல கேட்க அப்படிங்கறதே வந்து என்னன்னா ஒரு எச்சம் தான். வேண்டியங்கிறதும் ஒரு எச்சம் தான். ஆங்கிற விகுதி பெற்று வருகிறது. அப்ப அது ஒரு பெயரெச்சம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு பெயரெச்சம் இடம்பெறாமல் 2 பெயரெச்சங்கள் கூட இடம்பெறும். இந்த மாதிரி 2, 3 பெயரெச்சங்கள் இடம் பெற்றுச்சு. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் பெயரை கொண்டு முடியுமானால் அது வந்து என்னன்னா கூட்டுநிலை பெயரெச்சம். இப்ப கேட்க வேண்டிய அதுக்கப்புறம் என்ன வருது? பாடல். பாடல்ங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். அப்போ எச்சங்கள் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது என்னது? பெயரெச்சம். அப்போ ஒரு எச்சம் மட்டும் இல்லாமல் 2 எச்சங்கள் இந்த தொடர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சொல்லத்தக்க செய்தி அப்படிங்கிறமா, இதுல சொல்லங்கிறது எச்சம் தான், தக்கங்கிறது எச்சம் தான், செய்திங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். அப்போ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் பெயர் சொல்லை கொண்டு முடிவதனால் இது கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கற்பவை கற்றபின் இன்று நீங்கள் படித்த செய்தித்தாள்களில் உள்ள தொகாநிலை தொடர்களை தொகுத்து வருக அப்படின்றாங்க. இது வந்து ஒரு மாணவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட். இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஏதாவது படிச்ச ஒரு புக்ல இருக்கக்கூடிய அல்லது ஒரு பாடல்ல ஒரு தொடர்ல இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்களை எடுத்து எழுதுங்க. அடுத்தது 2வதா கொடுத்திருக்கக்கூடியது கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர்களை தொடர் வகைகளை எடுத்து எழுதுங்கிறாங்க. மாடியிலிருந்து இறங்கினார் முகமது. இதுல இறங்கினார் முகமது அப்படிங்கிறதுல இறங்கினார்ங்கிறது ஒரு வினை முற்று பெற்றுருச்சு. இறங்கி அப்படின்னா வினைச்சொல். இறங்கினார்ங்கும் போது அந்த வினை முற்று பெற்றிருக்கு. அப்ப வினை முற்று தொடரின் முதலில் வந்து முகமது அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளதனால் இது வினை முற்று தொடர். ஓகேங்களா? வினை முற்று முதல்ல வர்றதுனால முதல்ல வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவதனால் இது வினை முற்று தொடர். அடுத்தது அவர் பாடகர். இதுல யார் பாடகர்? அவர். அப்ப யாருங்கிற கேள்விக்கு பதிலாக இங்க வரக்கூடியது எது? அவர். அப்போ அந்த அவர்ங்கிறது என்னன்னா எழுவாய். அப்ப எழுவாய் முதலில் வந்து அவர்னு மட்டும் தனித்து இருந்தால் அது பொருள் தராது. அவர் பாடகர். அப்ப பாடகர் அப்படிங்கிற அந்த சொல் வந்து சேர்வதனால்தான் இது ஒரு தொடராக மாறி அந்த தொடர் முழு பொருளையும் தருகிறது. அப்ப பாடகர்ங்கிறது பயனிலை. சோ இந்த மாதிரி எழுவாய் அடுத்து பயனிலை வந்தால் அது எழுவாய் தொடர். ஓகேங்களா? அப்ப அவர் பாடகர்ங்கிறது என்னது? ஒரு எழுவாய் தொடர். யார் என்னும் கேள்விக்கு பதிலாக அவர் என்பது வருவதனால் அது அவர் என்பது எழுவாய் இத்தொடரில். ஓகேங்களா? அடுத்தது பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு அப்படின்றோம். சோ பாடல்களை அப்படிங்கும் பொழுது பாடுவதும் கேட்பதும் இந்த இடத்துல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் இது என்னன்னா உண்மை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் கேட்ட பாடல் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது பெயரெச்ச தொடர். ஏன்னா கேட்டங்கிற எச்சத்துக்கு அப்புறம் பாடல் அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லானது வருவதனால் அது பெயரெச்சம். ஆனா இங்க அடுத்தது கேட்காத அப்படிங்கிறது வந்து எதிர்மறை பெயரெச்சம். அப்ப கேட்காதங்கிற எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பாடல்ங்கிற ஒரு பெயர்ச்சொல் வருவதனால் கேட்காத கேட்காதங்கிறது ஒரு எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரச்ச தொடர். ஆனா இந்த 2 தொடரையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ட பாடலையும் கேட்காத பாடலையும் அப்படிங்கும் போது உண்மை தொடராகவும் வரும். அடுத்தது கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருந்தார். இந்த இடத்துல அடுக்குங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. சோ அடுக்குனாலே பொருள் தரும். அப்ப இது வந்து அடுக்கு தொடர். ஓகேங்களா? சோ அடுத்தது வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக. வண்ண சொற்கள்னா இங்க இந்த ஹைலைட் பண்ணிருக்கக்கூடியது. பழக பழக பாலும் புளிக்கும். பழக 2 முறை வந்திருக்கு. ஒரு வாட்டி பிரிச்சாலே பொருள் தருது. அப்ப அது அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். வடி அப்படின்னா ஒரு வினைன்னு அர்த்தம். வடித்த அப்படிங்கும் போது வினை முற்று பெறல. வடித்தார், வடித்தான், வடிப்பால், வடிக்கிறார் அப்படின்னா வினை முற்று பெற்றிருக்கு. ஆனா இந்த இடத்துல வினை முற்று பெறல வடித்தங்கும் போது. அப்ப அந்த வினை எச்சத்தோடு ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் கஞ்சி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லானது இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இது வந்து என்னன்னா ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? வடித்த கஞ்சி. அடுத்தது வந்தார் கண்ணன். வந்தார்ங்கிறது என்னது? ஒரு வினை முற்று. அப்ப ஒரு வினை முற்று வந்து அதற்கப்புறம் ஒரு பெயர் சொல் இடம்பெற்றிருக்கிறது அண்ணன். அப்ப அது வினை முற்று தொடர். அடுத்தது மேடையில் நன்றாக பேசினான். மேடையில் நன்றாக பேசினான். இதுல நன்றாக பேசினான் போது நன்றாக அப்படிங்கிறது ஒரு எச்சம். பேசினான்கிற வினை சொல்லை கொண்டு முடிவதனால் அது வினை எச்ச தொடர். ஓகேங்களா? அடுத்தது அரிய கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவானது 5ஆம் வேற்றுமை உருவு இன்
இல் இன் ரெண்டுமே வந்து ஐந்தாம் வேற்றுமை உருவுதான். சோ அந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது இங்க வெளிப்படையா வந்துள்ளதுனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதற்காகத்தான் வேற்றுமை தொடர்னா என்னன்னு படிக்கணுங்கிறது. இங்க தொடர் வகையில உங்களுக்கு வேற்றுமைனா தேவைப்படுது. அப்ப வேற்றுமை உருவுலா என்னன்றத படிச்சாதான் உங்களுக்கு இந்த தொகாநிலை தொடர் வரும்போது எந்த வகையான தொடர்ங்கிறதே புரியும். நிறைய பேர் தொடர் மட்டும்தானே எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, வேற்றுமைங்கிறது தான் ஐந்தாம் வேற்றுமையா, ஆறாம் வேற்றுமையா, முதல் வேற்றுமையா, இதெல்லாம் எங்களுக்கு சிலபஸ்லயே இல்லையா, அப்புறம் எதுக்கு நாங்க படிக்கணும்னு கேட்பீங்க. இங்கதான் அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் எல்லா இலக்கண பகுதியும் படிச்சுக்கோங்க. 6th இருந்து 10th வரைக்குமாவது அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அணி யாப்பிலக்கணம் முதல் கொண்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா இது இங்க வேற ஏதாவது ஒரு இலக்கணத்தோட நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய இலக்கணத்தோட சேர்ந்து வரும். அப்ப அங்க வரும்போது ஏன் கேட்டீங்கன்னு கேட்க முடியாது நம்மளால. அதனால எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது திறன் அறிவும். இதுல சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய சொற்களை மட்டும் நம்ம பார்க்கலாம், கேள்விகளை மட்டும். பலவுள் தேர்க்க பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குதல் இதுல கேக்குறாங்க. இப்ப இதுல எது ஆன்சர் அப்படின்னா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனியிடம் உண்டுங்கிறதா சரியான சொற்றொடர். இது பிவைக்யூல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு தொடர். ஓகேங்களா? அடுத்தது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்னன்னு கேக்குறாங்க. பொருள் தருகளை கேட்கலாம். பாக்கம் அப்படின்னா என்னன்னா சிற்றூர் அப்படிங்கிறது பொருள். இந்த சிற்றூரை பிரித்தெழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம். சிறுமை கூட்டல் ஊர்னு வரும். ஓகேங்களா? அதே புத்தூர்னா புதுமை கூட்டல் ஊர். மூதூர்னா என்னது? முதுமை கூட்டல் ஊர். பேரூர்னா ஊர். பேரூர்னா பெருமை கூட்டல் ஊர். இப்படி பிரித்தும் எழுதலாம். ஓகேங்களா? சோ பிரித்தெழுதுகவும் பார்த்தாச்சு, சேர்த்தெழுதுகவும் பார்த்தாச்சு, பொருள் தருகவும் பார்த்தாச்சு. அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னா வேற்றுமை உருவு. இந்த அறிஞருக்கு, அறிஞரது அப்படிங்கிற அந்த அது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவுகள் இடம்பெறுவதனால்தான் பொருள் வந்து தெளிவா நம்மளுக்கு புரியுது. இப்ப அறிஞர் நூல் அப்படின்னு இருந்தாலும் அறிஞர் நூல் இப்படி இருந்துச்சுன்னா இது அறிஞருக்கு நூல் அப்படிங்கும் போது அந்த நூலை அறிஞருக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அதுவே அறிஞரது நூல்னா அந்த நூல் அறிஞர் உடையதுன்னு அர்த்தம். அப்ப 2 பொருள் தருது. அப்ப இந்த இடத்துல அந்த வேற்றுமை உருவு இடம்பெறுவதனால்தான் நம்மளுக்கு இங்க பொருளானது விளக்கமாக தெரிகிறது. அப்போ ஒரு தொடரில் பொருளை தெளிவுபடுத்துவது, பொருளை விளக்குவது எது அப்படின்னா வேற்றுமை உருவுகள் தான். சோ இப்ப இந்த இடத்துல இந்த வேற்றுமை உருவுகள் இடம்பெறுவதனால்தான். ஏன்னா அறிஞர் இங்கே அறிஞர் தான். அப்ப கூங்கிறது சேரும் போது வேற பொருள்ல வருது, அதுங்கிறது சேரும் போது வேற பொருள்ல வருது. சோ இப்ப இந்த வேற்றுமை உருவு வெளிப்படுவதனால்தான் பொருள் வேறுபட்டு நம்மளுக்கு அந்த தொடரின் பொருளை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகேங்களா? அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதி. மொழியை ஆல்பம்ல மொழிபெயர்க்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் இப்படியே உங்களுக்கு பத்தியா கொடுத்து கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சொல் கொடுத்து கேட்பாங்க. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய சொற்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்காக இதை படிங்க. ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ரெஸ்பெக்டட் அப்படின்னா மதிப்பிற்குரிய, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகேங்களா? சோ ரெஸ்பெக்டட் மகளிர் லேடிஸ்னா மகளிர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜென்டில்மேன்ஸ்னா ஆண்கள், நபர்கள் அப்படின்னு அர்த்தம். I am Ilangovan, study 10th standard. I am Ilangovan. நான் இளங்கோவன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். I have come here to say a few words about our Tamil literature. அதாவது நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் ஒரு சில வார்த்தைகள் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அதாவது நான் இங்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். நிறைய பேர் மேடையில பேசும்போது சொல்லுவாங்க, இந்த பள்ளிகள்ல பேச்சு போட்டிலாம் நடக்கும்போது சொல்லுவாங்க, என் பெயர் இளங்கோவன், நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன், நான் இங்கு விவேகானந்தரை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே பொருள் தான். I have come here to say a few words about our Tamil culture. அடுத்தது சங்கம் லிட்ரேச்சர் shows that Tamils were best in culture and civilization about 2000 years ago. அதாவது சங்கம் லிட்ரேச்சர், சங்கம்னா சங்கம் அப்படின்னு அர்த்தம், தமிழ்லயும் சங்கம் தான். லிட்ரேச்சர் அப்படிங்கும் போது இலக்கியம். அப்ப சங்க இலக்கியங்கள் எதை காட்டுகிறது அப்படின்னா தமிழ் மொழியின் கலாச்சாரத்தை பற்றியும், தமிழ் மொழியானது 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த தமிழ் நாகரிகத்தை பற்றியும் இந்த
சங்க இலக்கியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஏன்னா சங்க இலக்கியங்கள்லாம் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல இயற்றப்பட்டது. இப்ப எத்தனாவதுல இருக்கோம்? 2000த்துல இருக்கோம். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டதுதான் சங்க இலக்கியங்கள். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் நாகரிகத்தை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நமக்கு தெளிவுபடுத்துவது எது அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர் தான். அப்ப சங்கம் லிட்ரேச்சர் சோஸ் தட் தமிழ்ஸ் வேர் பெஸ்ட் இன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். கல்ச்சர்னா கலாச்சாரம், சிவிலைசேஷன்னா நாகரிகம். அப்ப கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் நாம் சிறந்து விளங்கினோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத காட்டக்கூடியதாகத்தான் இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன அப்படின்றாங்க. அடுத்தது, Tamils who have defined grammar for language have also defined grammar for life. Grammarனா இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? Tamil culture is rooted in the lifestyle of Tamils throughout India, Sri Lanka, Malaysia, Singapore, England and worldwide. அதாவது தமிழ் கல்ச்சர்ங்கிறது இந்தியாவுல மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி பல்வேறு உலக நாடுகள்ல பரவி இருக்கிறது அப்படின்றோம். ஏன்னா தமிழ் மக்கள் இங்க மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க, பிரிட்டன்ல இருக்காங்க, நம்மளை ஆட்சி செய்த இந்த லண்டன்ல இருக்காங்க நிறைய தமிழ் மக்கள். அப்ப நம்ம தமிழ் மக்கள் அங்க போறாங்கன்னா தமிழ் கல்ச்சரும் அங்க போகும். சோ அப்ப தமிழ் கல்ச்சர், இந்த தமிழ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது, though our culture is very old, it has been updated consistently அப்படின்றாங்க. அதாவது நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம் பழமையான ஒரு கலாச்சாரம் தான். அப்ப இதுல எந்த ஒரு புதுமையுமே இல்லையான்னு கேட்டா கிடையாது. காலத்திற்கேற்ப புதுமைகளையும் புதுப்பித்து கொண்டே உள்ளது. தொடர்ந்து, கன்சிஸ்டன்ட்லினா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. we should feel proud about our culture. அப்ப ப்ரௌட்னா பெருமைன்னு அர்த்தம். அப்போ நம்ம கலாச்சாரம் பழமையானது மட்டுமல்லாமல் புதுப்பித்து கொண்டே உள்ளது அப்படின்றத நினைத்து நாம் நம்முடைய கலாச்சாரத்தின் சிறப்பை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் அப்படின்றாங்க. அப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பழமொழியை நிறைவு செய்க. இது கேட்பாங்க, அதனால தெளிவா பாத்துக்கோங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோற்று பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 நாளை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதுல இந்த 4வது பழமொழிதான் நிறைய பேருக்கு தெரியாது. மத்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரை கண்டுபிடிக்க. இதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா மயங்கொலியில வரும், அதனால பாத்துக்கோங்க. இறகு அப்படிங்கும் பொழுது, இறகுங்கிறது என்னது? பறவையிடம் இருப்பது இறகு. இப்ப இந்த ரா வரணும். குருதி, சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கும் குருதி அப்படின்னு இப்படி போட்டிருப்பாங்க. இந்த குருதி போடாம இந்த ரூ போட்டிருப்பாங்க. சோ அதனால இந்த மயங்கொலிகளை பார்க்கணும். வாள், மன்னரிடம் இருப்பது இது வாள். இந்த வாள் கிடையாது, இந்த வாள் கூர்மையான ஆயுதம் அப்படிங்கிறது. இது உறுப்பு. அக்கா, தங்கைக்கு மூத்தவள் யாரு? அக்கா. அறிவின் மறுபெயர் என்ன? மதி. அடுத்தது, நீரில் செல்வது இது படகு. இப்போ இந்த ஃபில் பண்ணீங்கல்ல, ரா, ரூ, இல், இக்கு, கு, தி, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மறைந்திருக்கக்கூடிய நூலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னன்னா திருக்குறள். தி, ரூ, இக்கு, கு, ரா, இல், திருக்குறள். அப்ப இந்த எழுத்துக்கள்ல மறைந்திருக்கிறது திருக்குறள். அடுத்தது, இரு சொல் கரையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது இருபொருள் தருக. இருபொருள் தருகல்ல குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் தருகல கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி மயங்கொலிகள்லயும் கேட்கலாம். சோ சிலை, சீலை, சிலை, சி, இந்த குரில் சிங்கிறது வந்தா என்ன பொருள்ல வரும்னா கற்சிலைகள், சிற்பங்களை குறிக்கக்கூடியது. சிலைனா என்னது? சிற்பங்கள். இதுவே சீலை அப்படிங்கிறது என்னன்னா திரைச்சீலைன்னு அர்த்தம், அதாவது ஒரு துணின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சிலைனா கற்சிற்பத்தை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அடுத்தது, தொடு, தோடு. இந்த தொடு, தோங்கிற இந்த குறில் எழுத்து எதனை மீன் பண்ணும்னா தொடுதல் அப்படிங்கிற அந்த செயலை குறிப்பிடும், ஒரு வினையை குறிப்பிடும். ஆனா தோடு அப்படிங்கிறது காதில் அணியக்கூடிய அந்த அணிகலனை குறிப்பிடும். ஓகேங்களா? அப்ப காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது அப்படின்லாம். அடுத்தது, மடு, மாடு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து
குரல் எடையில் வேறுபாடு உணர்ந்து பொருள் தருகவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதற்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு பிவைக்யூ சீரியஸ் போடும்போது காட்டுறேன். ஓகேங்களா? மடு மாடு மடுனா என்னன்னா ஒரு சிறிய நீர்நிலைன்னு அர்த்தம். ஒரு சிறிய குளம், சிறிய குட்டை, அதைத்தான் மடும்பாங்க. அப்ப மடுனா சிறிய குட்டை, குளம், நீர்நிலைன்னு அர்த்தம். மாடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். மாடு ஒரு உயிரினம். அப்ப மடுவில் மாடு நீர் குடித்தது. மடுவில்னா சிறிய நீர்நிலையில் மாடு நீர் குடித்தது. அடுத்தது மலை மாலை. மலை அப்படின்னா மவுண்டைன் அதாவது மிகப்பெரிய அந்த மவுண்டெயினை தான் மலைன்னு சொல்லுவோம். மாலை அப்படின்னா மாலை பொழுத சொல்லலாம், இல்லைன்னா கழுத்தில் அணியக்கூடிய மாலையும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்ப மாலையில் மலை மீது ஏறி விளையாடுவோம் அப்படின்லாம். அடுத்தது வலி வாலி. வலி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே இந்த வாளி அப்படிங்கிறது வந்து நீர் அள்ளக்கூடிய அந்த கருவி, கலனை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது விடு வீடு. விடு அப்படின்னா விடுதல் அப்படின்னு பொருள் வருது. ஒன்றை விட்டு நீங்குதல் அப்படிங்கிற பொருள். வீடுனா நாம் தங்கி இருக்கக்கூடிய இல்லம். ஓகேங்களா? அடுத்தது அகராதியல் கண்டு பொருள் எழுதுக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதே மாதிரி கேட்பாங்க, மயங்கொலிகள்ல கேட்பாங்க. சோ அதனால இதை பாத்துக்கோங்க. இது மயங்கொலியிலையும் கேட்கலாம், பொருள் தருகலையும் கேட்கலாம். ஊன் ஊன். இந்த ஊன், இந்த தனகரம். தனகரம்னா 3 சொல்லினான்னு அர்த்தம். இந்த தனகரம் வருது அப்படின்னா அது உணவை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே இந்த ரணகரம் வருது அப்படின்னா அது மாமிசத்தை குறிக்கும். ஊன் அப்படின்னா மாமிசம், உடல், இறைச்சி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இந்த ஊன் 2 சொல்லினா வந்துச்சுன்னா உடல், இறைச்சி, மாமிசம்ங்கிற பொருள். அதுவே 3 சொல்லின்னு வந்துச்சுன்னா உணவு குறிக்கும். இந்த உணவுலையும் மாமிச உணவுங்கையும் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது திணை திணை. இந்த திணை, இந்த தன்னகர நான் வந்துச்சு 3 சொல்லி நான் வருதுன்னா 2 பொருளை தரும். ஒரு திணைங்கிறது வந்து 5 திணைகள், குறிஞ்சி திணை, முல்லைத்திணை, மருத திணை, நெய்தல் திணை, இதெல்லாமே வரும். அகத்திணை, புறத்திணை அப்படின்னு குறிப்பிடலாம். இல்லைன்னா உயர்திணை, அக்ரிணை அப்படிங்கிற பொருளையும் வரும். ஓகேங்களா? இந்த திணை உயர்திணை, அக்ரிணையை குறிக்கும், ஐவகை நிலங்களை குறிக்கும். அடுத்தது வந்து அகத்திணை, புறத்திணைங்கிறதையும் குறிக்கும். ஆனா இந்த திணை 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா சிறுதானியத்தை மட்டும்தான் குறிக்கும். அடுத்தது அன்னம் அன்னம். இந்த தன்னகரம் வருது அப்படின்னா 3 சொல்லி நான் வருதுன்னா மேல் வாய்ப்பகுதி, அந்த அன்னப்பகுதியை குறிப்பிடுகிறதுன்னு அர்த்தம். இதுவே இந்த அன்னம் ரன்னகரம் வருதுன்னா சோற்றை குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது வெல்லம் வெல்லம். இந்த வெல்லம்ங்கிறது இனிப்பு பொருள். இனிப்பு வெல்லம் இருக்குல்ல, சோ அதை குறிக்குது. ஆனா இந்த வெள்ளம் இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா நீர் பெருக்கு. நீர் வந்து மிகுதியினால் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிப்பதுதான் இந்த வெள்ளம். ஓகேங்களா? அடுத்தது கலை சொற்கள். செவ்விலக்கியங்கள் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு பொருள். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல செவ்விலக்கியம். இதுவே எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம். டிவோஷனல்னா பக்தி. ஏன்ஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். ஏன்ஷியன்னா பழமையானதுன்னு அர்த்தம். இப்ப பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். இது எல்லாமே பொருத்துகள அல்லது தவறான இணையை கண்டறிக இந்த வகையில உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. கிளாசிக்கல்னா செவ்வியல், எபிக்னா காப்பியம், டிவோஷனல்னா பக்தி, ஏன்ஷியன்னா பண்டைய, ரீஜனல்னா வட்டார, ஃபோக்னா நாட்டுப்புற, மாடர்னா நவீன அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ இதான் உங்களுக்கு மூன்றாவது இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி பகுதி. இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது குறித்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5லயே நம்ம பார்த்திருக்கோம். இதை விட ஒரு விரிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த வகுப்புகள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சோ இது புரியலன்னா அங்க பாருங்க. அங்கேயும் புரியலையா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ கிளாஸ் கட்டாயம் உங்களுக்காக வரும். ஓகேங்களா? சோ இந்த வகுப்புல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல 6th, 7th, 8th, 9thல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள், ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மொழித்திறன் பயிற்சிக்கான எக்ஸ்பிளைன்டு, அதாவது டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்திக்கணும். For more videos, stay tuned with BA Book. Thank you.